அன்புடைய பிள்ளைகளே, காலைவரையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய ஜெயத்தின் பாதையிலே நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் நம் பக்கம் இருக்கின்றார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள் வெற்றியின் நாள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு வெற்றியின் நாளாய் அபிஷேகித்து கொடுப்பாராக. இந்த காலை வேளையில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நீங்கள் ஜெயத்தோடு அநேக அற்புதங்களை காண்பீர்களாக. ஜெயத்தை எல்லாரும் விரும்புகிறோம், யாருமே தோல்வியை விரும்புவதில்லை. நம்முடைய பிள்ளைகள் படிப்பிலே ஜெயிக்க வேண்டும், ஒரு இன்டர்வியூக்கு போனால் அதில் வெற்றி அடைய வேண்டும், ஏன் ஒரு விளையாட போனால் கூட அதில் ஜெயத்தோடு பிள்ளை திரும்ப வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நாமே அப்படி விரும்பும் பொழுது ஆண்டவர் எப்படி விரும்பாமல் இருப்பார்? அவர் ஜெய கிறிஸ்து. நாம் ஜெயித்தால் தானே அவருடைய நாமத்திற்கு மரியாதை உண்டு. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் எப்படி தோல்வியோடு வாழ முடியும்? ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே மாட்டார். இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம். உங்களுடைய படிப்பிலே தோல்வி, வியாபாரத்திலே தோல்வி, உங்களுடைய பிசினஸ்ல தோல்வி, உங்களுடைய ஊழியத்தில் கூட நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். மற்ற நீங்கள் எடுத்த காரியங்கள், அநேக காரியத்தில் தோல்வியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இனி புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இனி உங்கள் கண்கள் ஜெய கிறிஸ்துவை மட்டும் பார்க்கட்டும். அல்லேலூயா. அன்றைக்கு கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி கொண்டிருந்த பொழுது சவுல் ராஜா பயந்து போனான், இஸ்ரவேலர்கள் பயந்து போனார்கள். ஆனால் தாவீது பயப்படவில்லை. தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? வேறு ஒன்றுமில்லை, தன்னுடைய பலத்தை அவர் நம்பாமல் கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொண்டார். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று எதிர்த்து போன பொழுது அந்த கோலியாத்தை ஒரே கல்லிலே வீழ்த்த முடிந்தது. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தோல்விகளை ஒருவேளை நீங்கள் சந்தித்திருந்தால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுய முயற்சியிலே, உங்கள் சுய ஞானத்திலே, உங்கள் சுய திறமையிலே, உங்கள் சுய மாம்ச பலனை நம்பி, மாம்ச அறிவை நம்பி சில காரியங்களில் நீங்கள் இறங்கினபடியினாலே தான் இவ்வளவு தோல்விகள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைவதே இல்லை. ஆண்டவர் தோல்வி அனுமதிக்கவும் மாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் ஆண்டவரை தடுத்து நிறுத்துவாரே தவிர நீங்கள் வெட்கப்பட்டு போய் நிற்கும்படி ஆண்டவர் அலோ பண்ணவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுங்கள். தாவீதை போல உம்மாலே இந்த நாளுக்குள் நான் பாய்கிறேன், என் தேவனாலே இந்த மதிலை நான் தாண்டுகிறேன் என்று ஆண்டவரே, இந்த நாளை உம்மை நம்பி நான் பிரவேசிக்கிறேன். உம்மாலே நான் ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். ஜெய கிறிஸ்துவாகிய நீர் என்னோடு இருக்கும் பொழுது உலகம், மாமிசம், பிசாசு
எதுவுமே என்னை ஜெயிக்க முடியாது என்று விசுவாசியுங்கள். மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் பிள்ளை சூனியங்களை செய்தாலும், கண்ணிகளை விரித்து வைத்திருந்தாலும், அலுவலகத்திலிருந்து உங்களை துரத்த வேண்டும் என்று, உங்கள் ஆபீஸ்ல இருந்து உங்களை எப்படியாவது துரத்த வேண்டும் என்று 1000 சதி திட்டங்களை செய்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிறவர் ஜெய கிறிஸ்து. ஆனால் இப்படி அருவருப்பான தந்திரமான காரியங்களை செய்கிறவர்கள் அருகில் இருக்கிறவன் சாத்தான். அவன் யார்? அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவன் தோல்வியை சந்திக்கிறவன். சிலுவையில என் ஆண்டவர் தலையை நசுக்கி அவன் மேல் ஜெயம் எடுத்தார் அல்லவா? ஆகவே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீர்கள். எந்த பொல்லாத மனுஷரை கண்டு பயப்படாதிருங்கள், எந்த பொல்லாத மந்திரவாதிகளை கண்டும் பயப்படாதிருங்கள், எந்த பொல்லாத உங்களை மிரட்டுகிற அந்த பலம் வாய்ந்த மனிதர்களை பார்க்கிலும் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காய் பரிந்து பேசுவார், அவர் உங்களுக்கு நீதி செய்வார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இந்த பூமியிலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவரை முன் வைத்து நீங்கள் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது ஜெய கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை தவிடு பொடியாக்கி உடைத்து நொறுக்கி ஜெயத்தின் மேல் ஜெயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளுக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த நாளை குறித்து பயந்து, தங்களுடைய காரியங்களை குறித்து பயந்து, எப்படி ஆகுமோ, தோல்வி அடைந்து விடுமோ என்னெல்லாம் நடுங்கினார்களோ, கர்த்தர் திடப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இனி நம்முடைய பிள்ளைகள் தோல்வியை காண்பதே இல்லை, காணக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் தேவ ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். ஜெய கிறிஸ்து நீர் கூட இருப்பதினாலே பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. தகப்பனே, எதிலெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ அதெல்லாம் ஜெயமாய் மாறுவதாக. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து பிள்ளைகளை மகிழ பண்ணும். படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், வியாபார காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஜெயத்தை மட்டும் உடைய பிள்ளைகள் காணும்படி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில் என்பதை உறுதிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.